இமேஜின் பண்ணுங்களேன், உங்கள் அக்கௌண்ட்டில் 5 crore rupees வச்சுட்டு நீங்கள் ரிட்டையர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழ்ந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம். கேட்கவே அமேசிங்காக இருக்குல்ல? பட் இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் ரிட்டையர்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் எப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே டிபெண்ட்டாக இருக்குது. லைக் நிறைய பீப்புள் ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 5 years கழிச்சு உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுறது கூட நீங்கள் இப்போ சேவ் பண்ண நினைக்கிற மணியை விட டபுள் த மணி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன நம்பலையா? நான் உங்களுக்கு கால்குலேஷன் காட்டுறேன். இப்போ நீங்கள் ஏஜ் 25ல் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறீங்கன்னா மந்த்லி 8,200 rupees போட்டாலே போதும். இதே ஏஜ் 30ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 5 crore கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு மந்த்லி 15,800 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏஜ் 35ல் 31,500, ஏஜ் 40ல் 66,500, 45ல் 1,55,000 அண்ட் ஏஜ் 50ல் மந்த்லி 4,20,000 இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களால் அந்த 5 crore கோலையே அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஜம்பை பார்த்தீங்களா? 25ல் 8,200 rupees பர் மந்தே போதும். ஆனால் 50 வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா பர் மந்த் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு 4.2 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் ப்ரொக்ராஸ்டினேஷனுக்காக நம்ம கட்டுற ப்ரைஸ். ஸோ காம்பவுண்டிங்ன்றது ஒரு பெரிய ட்ரீயை பிளான் பண்ணுற மாதிரி. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து பிளான் பண்ணுறோமோ அவ்வளோ பெருசாக அது க்ரோ ஆகும். லைக் இப்போ பிரேக் டவுன் பண்ணலாம். இப்போ நீங்கள் 25ல் எஸ்ஐபி 8,200 rupees போட்டாலே உங்களால் 5 crore கார்பஸை ஏஜ் 60 வரைக்கும் பில் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு ஆவரேஜா ஒரு 12% ஆனுவல் ரிட்டர்ன் அசியூம் பண்ணா கூட. இதே ஏஜ் 30 வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களோட மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் 15,800 rupees ஆயிடுது. ஒரு 5 year டிலே உங்களோட ஃபினான்ஷியல் பர்டனை இன்னும் ட்வைஸ் அஸ் ஹெவியா உங்களுக்கு பண்ணிடுது. இப்போ நீங்க இன்னும் வந்து லாங்கரா வெயிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யோசிச்சு பாருங்க. உங்க ஏஜ் 35ல உங்க எஸ்ஐபி ரிக்வயர்மெண்ட் 31,500 rupees பர் மந்த் ஜம்ப் ஆயிடுது. இது ப்ரீவியஸ் அமௌண்ட்டை விட டபுள் த அமௌண்ட் தான் சொல்ல முடியும். இந்த பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணீங்களா? எவ்ரி 5 years SIP amount actually increase ஆகல, டபுள் ஆகுது. இந்த டபுளிங் எஃபெக்ட் தான் நீங்க ஆக்சுவலி காம்பவுண்டிங்கோட பவர்ல மிஸ் பண்றீங்க எவ்ரி இயர் நீங்க வெயிட் பண்ணும்போது. ஏன்னா காம்பவுண்டிங்லயுமே இதே மாதிரி தான் உங்க மணி டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இயர்லி ஸ்டார்டர்ஸ்க்கு டைமோட அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களோட மணி அவங்களுக்காக ஒர்க் ஹார்ட் பண்ணும். ஒரு ஹார்ஷ் ட்ரூத் என்னன்னா எவ்ரி இயர் நம்ம டிலே பண்றது ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்ல, ஒரு ஃபினான்ஷியல் பர்டனும். லைக் யோசிச்சு பாருங்க, 8,200 rupees 25ல கட்டுறதா இல்ல 50ல 4.2 lakhs நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதா? இப்போ அந்த 5 crore கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க 50 times மோர் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கு உங்களோட ஏஜ் ஆஃப் 50ல. ஸோ நீங்க பெருசா ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு சின்ன எஸ்ஐபி கூட நீங்க டைம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு மேசிவ் கார்பஸா பில்ட் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. கன்சிஸ்டன்சி தான் இதுல கீ. நீங்க மார்க்கெட் டிப் அப்போ எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாம டிசிப்ளின்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே காம்பவுண்டிங் அதோட மேஜிக்கை காட்டும். ஸோ நீங்க உங்களோட 5 crore ரிட்டையர்மெண்ட் கோலை செக்யூர் பண்ண ரெடியா? உங்க எஸ்ஐபியை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன அமௌண்ட்டா இருந்தாலுமே சரி, எவ்வளோ இயர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ லைட்டரா உங்க ஃபினான்ஷியல் லோட் மாறும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹிட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷனபிள் ஃபினான்ஷியல் டிப்ஸ்க்காக உங்க ட்ரீம் ஃபியூச்சர் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க்ல போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு ஃப்ரீ காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்சைட்ஃபுல்லான ஃபினான்ஷியல் வீடியோல நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.